அப்படி கிருபையும் தயவும் நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வந்ததற்காக கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆராதனையின் ஆரம்பமும் முடிவும் அர்ப்பணத்திலே தொடங்கி அர்ப்பணத்திலே முடிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனாலும் என் தேவன் எங்களை ரட்சித்து எங்களை நடத்த நீர் வல்லமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே அதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரப்பா சொல்லுவோமா? நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. நன்றி மறந்தே நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. எத்தனையோ தருணங்களிலே கர்த்தர் நம்மை ஆதரித்து தேற்றி வழி நடத்தினார். எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பலனற்று இருந்த பொழுது அவருடைய பலத்தினால் நம்மை இடை கட்டினார். சோர்ந்த பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றினது. அதை உணர்ந்து ஏசப்பா இந்த காலை வேளையிலும் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மனதார் ஆண்டவரப்பா சொல்லுவோமா? உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, உந்த நன்மை என்ன சொல்ல என் தெய்வமே. உம்மை விட்டு தூரம் போனேன், உம் கரம் பிடித்ததே, உந்த நன்மை என்ன சொல்ல என் தெய்வமே. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, தேற்றரவாளனே உமக்கே நன்றி. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, தேற்றரவாளனே உமக்கே நன்றி. ஆண்டவரே பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் எங்களை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தீங்கப்பா. எஸ், நாங்க குறையுள்ளவர்கள் தான். அவ்வப்போது உலகம் எங்களை இழுத்துக் கொள்கிறது. அவ்வப்போது உடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம். உலக மாயை எங்களை இழுத்துக் கொள்கிறதை நாங்கள் அறிந்து இருக்கிறோமே. இந்த காலை வேளையில் அப்பா வேதம் சொல்கிறது, உலக மாயை பின்பற்றுகிறவன் கிருபையை போக்கடிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஏசப்பா இந்த காலை வேளை ஒரு விசை கூட எங்களை மன்னிங்க. பாவி என்று எங்களை உலகம் தள்ளலாம், பெற்றோர் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், நண்பர்கள் தள்ளலாம். என் இயேசு அப்படி அல்ல. நாங்கள் இருக்கிற வண்ணமா எங்களை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் இருக்கிற வண்ணமா எங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே அக்செப்ட் பண்ணுகிற தெய்வம். இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பாவி என்றென்னை தள்ளிவிடாமல் அணைத்து கொண்டீர் என் இயேசுவே. பாவி என்றென்னை தள்ளிவிடாமல் அணைத்து கொண்டீர் என் தெய்வமே. நன்றி ஐயா இயேசுவே நன்றி, தேற்றரவாளனே உமக்கே நன்றி. சொல்லுவோம், நன்றி ஐயா இயேசுவே நன்றி, தேற்றரவாளனே உமக்கே நன்றி. நன்றி மற
மறந்தே, நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே, நன்றி மறந்தே, நீ செய்த நன்மை மறந்தே, பாவியாம் என்னை ரட்சித்த அன்பை மறந்தே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உலக ரட்சகராம் உம்மை, திரியேக தெய்வமாய் உம்மை ஆராதிக்கவும் பணிந்து கொள்ளவும் உம்மை தொழுது கொள்ளவும் நாங்கள் யாவரும் இணைந்து வந்திருக்கிறோம். என் தேவன் எங்களில் மகிமைப்படுவீராக. எங்க ஆராதனை உமக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தட்டும் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் தயவும் மாறாத கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். வருகிறவர்கள் சீக்கிரமாய் வர உதவி செய்யுங்க. எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. சேர்ந்து பாடுவோம். கலாக்காரங்களை தட்டி பாடுவோமா? எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. பாடுவோம். மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. மீண்டுமாய். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. நல்லா இம்மட்டும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு நம்மை நடத்தின தெய்வம், ஆச்சரியமான வழியிலே நம்மை நடத்தின அன்பை நினைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கள்ளமில்லா உந்தன் அன்பினா உள்ளதெல்லாம் மறந்தேன். பாடுவோம். கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில் என்னை நடத்தின விதம் தானை மறவே, நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, இயேசுவை மறவே. பாடுவோம். நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, இயேசுவை மறவே. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. மீண்டுமாய். எல்லையில்லா ஓஹோ இயேசு மன்னவா நன்றி. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். எல்லையில்லா உந்தன் அன்பினா எந்தன் எல்லாம் மறந்தே, கள்ளம் இல்லா உந்தன் அன்பினா எனக்குள்ளதெல்லாம் மறந்தே, கல்லும் முள்ளும் எந்தன் வாழ்வில் சொல்லுவோம் என்னை நடத்தின விதம் தானை மறவே, நான் மறவே இயேசுவை மறவே, நான் மறவே இயேசுவை மறவே, நான் மறவே, நான் மறவே, நான் மறவே இயேசுவை மறவே. எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்தன் உள்ளம் மன்னவா ஓஹோ இயேசு மன்னவா உமக்கு நன்றி.
உணர்ந்து பாடுவோம். தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு, அல்லல் நிறைந்த எந்த வாழ்வில் ஆண்டவரே என்னை அணைத்திட்ட விதம் தன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தொல்லை உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு, தொல்லை மிகுந்த உலகில் இல்லை ஆறுதல் எனக்கு, அல்லல் நிறைந்த எந்த வாழ்வில், அல்லல் நிறைந்த எந்த வாழ்வில் என்னை அணைத்திட்ட விதம் தன்னை மறவே. பாடுவோம். நான் மறவே, நான் மறவே, நான் மறவே, இயேசுவை மறவே. நான் மறவே, இயேசுவை மறவே. எல்லை இல்லா உந்தன் நன்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. மீண்டுமாய் எல்லை இல்லா உந்தன் நன்பால் மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். சொல்லி முடியாது நாதா உம் அன்பு அள்ளி தீராது தேவா. பாடுவோம். சொல்லி முடியாது நாதா அள்ளி தீராது தேவா. உள்ள உறுதியுடன் நானும், உள்ள உறுதியுடன் நானும் உம் சமூகம் சேரும் வரை துதிப்பே, உம் சமூகம் சேரும் வரை துதிப்பே. நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன். நான் துதிப்பேன், இயேசுவை துதிப்பேன். எல்லை இல்லா உங்கள் நன்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. சத்தமாய் எல்லை மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. நன்றி 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 இயேசுவுக்கே ராஜாவுக்கே சொல்லுவோம். நன்றி 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 இயேசுவுக்கே ராஜாவுக்கே. எல்லை இல்லா உங்கள் நண்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லை இல்லா உங்கள் நண்பால் இந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா இயேசு மன்னவா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். புது பாட்டை எந்த நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்விலை ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். தெரிந்த பாடல் நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. புது பாட்டை எந்த நாவினில் தந்தார். பாடுவோம். உங்க சத்தமே கேட்கலையே. பாடுகிறே கர்த்தர் நல்லவர், பாடுகிறே. நல்ல கரங்களை தட்டி
அனுகூல துணையுமானா, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென், உண்மைதானே? ஓ, கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானா, பலனுமானா. புது பாட்டை எந்த நாவினில் தந்தா புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. நரகரங்களை தள்ளி பாடுவோம். எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடார். எஸ், அவர் நம்மை நடத்துவார், கைவிட மாட்டார், ஆச்சரியமான வழியிலே நடத்துவார். எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்த கண்மலை அரணான கோட்டையானார், அவர் எந்த கண்மலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் பாடுகிறே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறே. நல்ல கரங்களை தட்டி ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பாடுவோமா? ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலனுமானார். நல்ல கரங்களை தட்டி புது பாட்டை எந்த நல்லா உணர்ந்து பாடுவோமா? எஸ், ஓ கர்த்தர் நல்லவர் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்த கண்
கண்மாலை அரணான கோட்டையானா, நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். ஆமென். அவர் எந்த கண்மலை அரணான, கர்த்தரின் அடைக்கலம் பாடுவோம். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பலன். ஓ, அவர் எந்த நம்பிக்கை, அவர் எந்த நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். மீண்டுமாய், அவர் எந்த நம்பிக்கை, துருகமானார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் என் கண்மலை, என் அரணான கோட்டையும் ஆனார். அவர் எந்த நம்பிக்கை, நான் நம்பும் துருகமானார். ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை ருசித்து பாடுகிற அந்த அனுபவத்திற்கூடாய் நாம் கடந்து போகும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி பாட வேண்டும். பாடல் வரிகள் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் நல்லவர், எந்த வாழ்வில் ருசித்து நான் பாடுகிறேன். ஆமென். சில நேரங்களில் ருசித்து பாட முடியாத சூழ்நிலைகள், சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது நம்முடைய இருதயத்தை அது மிகுந்த வேதனைப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்தில் நிறைய பாரத்தை வைக்கிறது. ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம ஜெபிக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இவைகளை எம்மாத்திரம்பா, ஆண்டவரே இவைகள் எம்மாத்திரம், இதுவும் கடந்து போகும். கர்த்தர் என் வாழ்க்கையில ருசித்து பார்க்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் நடத்த போகிறார் என்பதை உணரும் பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை நடத்துவார். இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீ சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தான். இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்கிறது. நீங்க சொன்னா எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உங்க சொல்லால் என் ஜீவன் வாழும். உங்க கண்கள் என்னை தேடும். ஏன் தெரியுமா? நான் உடைந்த நேரத்தில், என்னுடைய உளைச்சல்கள் மத்தியில, என் உபத்திரவத்தின் மத்தியில ஐயோ என்று விலகி போகும் பொழுதெல்லாம், ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நான் யோசிக்கும் பொழுதெல்லாம், ஏன் எனக்கு மாத்திரம் இது நேரிடுகிறது என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் உள்ளம் உடைகிறது. என் மகளுடைய வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க கூடாதபடி வருகிற சில சோதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, உன் இருதயத்தை என்னிடம் ஒப்புவி. நீ உடைந்ததை பிறர் அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அறிந்து கொள்ள வல்லமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அவனுடைய வார்த்தை ஆறுதலான வார்த்தைகள், நம்மை தேற்றுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது அல்லவோ. இந்த காலை வேளையில இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி, ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிற உன்னதமான ஒருவர் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார், கைவிட மாட்டார். ஓ, மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுமா போ, எங்கள் ஆத்துமா உண்மையே நோக்கி கதறுகிறது என்று சொல்லிப்பா. உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டு நாமத்தை உயர்த்துவோம்.
உன்னால் எல்லாம் ஆகும். சொல்லா என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உள்ளம் வாடும். கிருபையும் வார்த்தையும் என் வாழ்வை தாங்கும். பாடுவோமா விசுவாசத்தோடு? கிருபையும் வார்த்தையும் என் வாழ்வை தாங்கும். இணைந்து பலவீனன் என்று சொல்லாமல், எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் இருக்கிறவங்க? சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானேன். எந்த வயதானாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும், எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானேன். பாவி என்று என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காத ஐயா. உணர்ந்து பாடுவோம், நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் மட்டும் நடத்தினதை நினைத்து பாடுவோம். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. காங்கிரிகேஷன் சத்தமா பாடுங்க. பாவி என்னை யாரையும் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. உணர்ந்து பாடுவோம். அவரோடு நான் இருக்கிறேன்னா, யார் என்ன பரியாசம் பண்ணாலும், யார் என்னை வெறுத்தாலும், அந்த அன்பை ஒருவராலும் தள்ள முடியாது. மீண்டுமாய் பரியாசம் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. சத்தமாய் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். ஆண்டவரை பார்த்து, மெய் தேவா, உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா என்று சொல்லி பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மெய் தேவா, உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. எல்லாரும் பாடுவோமா அந்த அன்பை குறித்து? தேவா, உம் அன்பை, கல்வாரியின் அன்பு ஏசப்பா, ஒருவரும் காட்ட முடியாத அன்பு. உலக அன்பெல்லாம் சில நேரங்களில் மாயந்தாய் ஐயா. உடைய அன்பே மீண்டுமா மெய் தேவா, உம் அன்பை கல்வாரி சிலுவையில ஜீவனை மீண்டுமாய் மெய் தேவா, உம் அன்பை காட்டவே
என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானே. சத்தமா உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மை உயர்த்திடுவேன். மீண்டுமாய் உம்மை எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஓ ரபாபாஷே ரபாலஹத்தியானந்தரபா ஓ இயேசு ஒருவரை மாத்திரம் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர், எனக்காக விழாவிலே ஓ ஈட்டியினால் குத்தப்பட்டவரை ராபா பாபா ஷேகலாந்தரபா மரித்து மூன்றாம் நாளிலே சொன்னபடி உயிரோடு எழுந்தவரை, உயிரோடு எழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் ஐயா. யூதராஜ சிங்கத்தை ஆராதிக்கிறோம். உம்மை திடுவே, உம்மை உயர்த்திடுவே. சத்தமாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். மீண்டுமாய் உம்மை உடைய பாடல்கள் அல்ல, ஆண்டவர் யார் என்பதை விவரிக்கிற நேரம் அல்லவோ, உன் நாவினால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்து ஆனந்தப்படுகிறார் தேவன். என் மகளுக்கு நான் எதுவுமே செய்யல, என் மகள் எதிர்பார்த்தது எதையும் நான் நடப்பிக்கல, ஆனாலும் என்னை உயர்த்துகிற அந்த அன்பை நினைத்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிற நேரம். எஸ் உம்மை உயர்த்திடுவே, நீ சொன்னால் எல்லாம் ஆகும். சொல்லால் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தா உள்ளம் வாடும், உங்க கிருபையும் உம் வார்த்தையும் வாழ்வை. எத்தனை பேர் உணர்றீங்க? அவருடைய கிருபை இருந்தா போதும், அவருடைய வார்த்தை இருந்தா போதும், கர்த்தர் உன்னை நடத்துவார். எஸ், நீ இழந்தவைகள் எல்லாம் மீண்டுமாய் பிடித்துக் கொள்ளத்தக்கதாய், ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்ளத்தக்கதாய், அவருடைய கிருபை உன்னை பலப்படத்தக்கதாய், அவருடைய கிருபை உன்னை உற்சாகப்படுத்தத்தக்கதாய், அவருடைய வார்த்தை உனக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்த தேவ பிள்ளை. ஆண்டவரை பார்த்து சொல்லு, அப்பா வாழ்வை ஆண்டவரே உங்க தீரு, உங்க வார்த்தையோ எந்த வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை, உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானவை. ஆண்டவர் உன்னை உருவாக்கின பொழுது அந்த அழகை ரசிக்கும்படியாக தான் உருவாக்கினார். ஆலயமாகிய உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும்படியா
ஆலயமாகிய உன் வாழ்க்கை அநேகருக்கு அலங்காரமாய் மாறும்படியாய், அநேகருடைய வாழ்க்கைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்படியாய் அல்லவோ உன்னை அழைத்தார். இடையிலே பள்ளத்தாக்குகள், கரடு முரடான பாதைகள். எஸ், ஏன் இப்படிப்பட்ட வேதனை? எஸ், யோசித்த நாட்கள் கடந்த நாட்களிலே உண்டு. ஏன் இப்படிப்பட்ட வனாந்தரம்? வெறுமையான ஒரு மனம், ஒரு ஒன்னஸ் இல்ல, ஒரு மனம் இல்ல, ஏதோ இருதயத்துல ஒரு பாதிப்பு, கலக்கம். தேவ பிள்ளையே, அவர் உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கை மாறும். உன் உடைந்த உள்ளத்தை உலகம் பார்க்கிறது இல்லையோ, என் அருள்நாதர் இயேசு சுவாமி பார்க்கிறார். அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதன் மத்தியில உன்னை நடத்தினாரு, இதன் மத்தியில உன்னை நடத்தினாரு, இதன் மத்தியிலும் குறைவில்லாமல் உன்னை நடத்தினாரு. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, யெகோவா ஈரா, யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ராஃபாவாய், யெகோவா சிக்கேனுவாய் எங்களோடு இருந்தீங்களே அப்பா. எங்க போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்தீங்களே. நாங்கள் உம்மை அறியாது இருந்தோம், நாங்கள் தூரம் போனாலும் என் தேவன் எங்கள் மத்தியிலே எங்க கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே. அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இஸ்ரவேலே, கூடாரங்கள் அழகானவை, உன் கூடாரங்கள் அழகானவை. உன் வீடு, உன் வாழ்க்கை, உன் படிப்பு, உன் வேலை, உன் பிசினஸ் எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அழகானவைகள். நீ செய்கிற ஊழியங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அழகானவைகள். இதைதான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் கூடாரங்கள் அழகானவைகள். எஸ், நீ பரவி போகிற ஆறு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தேங்கி நிற்கிற ஆறு அல்ல, நீ தேங்கி நிற்கிற குட்டை அல்ல, நாற்றம் அடிக்கிற குட்டை அல்ல, நீ பரவி போகிற ஆறு. எஸ், ஓ, நீ பரவி போகும் இடமெல்லாம் செழிப்பு உண்டு. நீ பரவி போகிற இடமெல்லாம் சந்தோஷம் உண்டு. நீ எங்கெல்லாம் பரவி போகிறையோ அங்கெல்லாம் கேதுருகள் வளரும். எஸ், ஓ, பனைகள் வளரும். அங்கெல்லாம் செழிப்பு உண்டாகும். உனக்கு மாத்திரமல்ல, நீ போகிற இடமெல்லாம் செழிப்பு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை குறித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நீ பரவி போகிற ஆறுகள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளையே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். எஸ், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஏசப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மீண்டுமாய், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல என்னை சத்தமாய் எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. உணர்ந்து பாடுவோம், என் நினைவாய் மீண்டுமாய் எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே.
தோளிலே சுமப்பது போல உன்னை என்னை சுமந்தாரு. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கத்தை யோசித்து பார் தேவ பிள்ளையே. நீ ஆண்டவரை அறியாது இருந்த பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? நீ இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அந்த நிமிடம் எப்படி உன் வாழ்க்கையில் இருந்தது? அவர் உனக்கு காட்சி கொடுத்தாரே, அவர் திருஷ்டாந்தத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினாரே, அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தினது, அவருடைய வார்த்தை உன்னை சுகப்படுத்தினது, ஒன்றுமில்லாத உன்னை, உதவாரற்று இருந்த உன்னை உயர்த்தி ஆச்சரியமாய் நடத்தினார். மறந்தாயோ? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாயோ? ஆதியில் கொண்டிருந்த ஆண்டவருடைய மகிமை அனுபவிக்க கூடாதபடி வாழ்க்கை மாறி போனதோ? இருளும் அவமானமும் துக்கமும் வேதனையும் இருதயத்தை துளைக்கிறதோ? இந்த காலை வேளையில இது ஆராதனையின் வாயிலாக ஆண்டவரோடு இடைப்பட விரும்புகிறார். ஓ, மீண்டுமாய் உன்னை தூக்கி எடுக்க, மீண்டுமாய் உன்னை துளிர்க்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எஸ் ராபா சாந்தா ராபா, ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஒப்புக்கொடு, அர்ப்பணி. எஸ், ஆண்டவர் மாற்றுவார். ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஆமென். என் நினைவாய் நன்றி நன்றி நன்றி, இதயத்தில். ஆமென். சத்தமாய் கர்த்தர் உன்னை செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்து நன்றி சொல்வதை தவிர வேறு ஒன்றுமில்லையே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் கந்தனை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீங்க நடத்தின தனை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. எபினேசரே இந்நாள் வரை ஆச்சரியமாய் உன்னை நடத்தினார். ஆமென். எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி. அநேகர் இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவதை, கண்ணீரோடு பாடுவதை,
அவர் செய்த நன்மை ருசி பார்ப்பதை பார்க்க முடிகிறது ஐயா. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே மனிதனுக்கு முன்பதாய் அல்ல, சபைக்கு முன்பதாய் மாத்திரமல்ல, உமக்கு முன்பதாய் தன் இருதயத்தை உடைப்பதை, தன் இருதயத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துவதை நன்றி சுமந்தீரே. ஓ நன்றி. கரு போல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதும் உம்மை சேவிப்பதும் எத்தனை ஆச்சரியமான அனுபவம் ஐயா. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் மற்றவர் அற்பமாய் எண்ணுகிற இந்த அடிமைக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது என்பது எங்க வாழ்க்கையின் மேன்மை ஆண்டவரே. உம்மை ஆராதித்து விட்டு நாங்கள் கடந்து போகும்போது அல்லவோ எங்கள் இருதயம் லகுவாக மாறுகிறது. ஆராதனையில் அல்லவோ எங்களுடைய பாரங்களை எல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எஸ், லகுவான நுகத்தை சுமக்கிற இடம் ஐயா. இதோ சகோதரர்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிப்பதும் உம்மை சேவிப்பதும் உம்முடைய பார்வைக்கு அழகாய் இருக்கிறது. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஆராதனை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். முன்பதாக ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கை, நம்முடைய தசம பாகங்களை ஆண்டவருக்கென்று படைப்போம். எல்லையில்லா இ மைனர். எல்லையில்லா உந்தன் நண்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவா உமக்கு நன்றி. இயேசு மன்னவா உமக்கு நன்றி. எல்லையில்லா உந்தன் நண்பால் நன்றி 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 இயேசுவே. பாடுவோம். கள்ளமில்லா உந்தன் அன்பினா உள்ளதெல்லாம் மறந்தே.
ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் கூடாரம் ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நல்லவர். ஸோ ஹாப்பி பிலேட்டட் உமன்ஸ் டே. இங்கே இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஸோ சில நேரங்களில் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம், உண்மைதான். அது தைரியமாக சொல்ல முடியல. ஏன்னா துணை இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் கஷ்டம்தான், எதுவும் செய்ய முடியாது. ஸோ உங்களுடைய உதவி கணவன்மார்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆண்டவர் அழகாய் நடத்தினார்ல. ஒரு சில நேரங்களில் ஒரு எஸ்தரை போல, அன்னாலை போல ஜெபிக்கும்படியாய் இல்லை, தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவை. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிற டாக்டர் சுமதி அவர்கள் முன்பதாக வந்து இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வாய்ப்பளித்த தேவனுக்கும் போதகருக்கும் முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இல்லையா, ஸ்பெஷல் சண்டே. இன்றைக்கி வந்து விமன் ஸ்பெஷல் சண்டே இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம விமன் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல், ஆண்டவர் வந்து படைத்திருக்கிற ஒரு யூனிக்கான, ஒரு அருமையான, ஒரு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாத்திரம்தான் பெண்கள் இல்லையா? நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஸோ ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை என்று ஆண்டவர் படைத்தார். ஸோ பெண் என்ற ஒரு பகுதி வந்து எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப தேவையான, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பெண்கள் வந்து வகிக்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து நிறைய சிறப்பான சில குணாதிசயங்கள் பெண்களுக்கு உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிற்கும்போது பெண்களுக்கு சில நல்ல யூனிக்கான கேரக்டர்ஸ் உண்டு. ஸோ அதில் என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பெண் இனம் வந்து ஆண் இனம், மயில் பார்த்தீங்கன்னா ஆண் இனத்தில் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ ஆணினங்கள் வந்து நிறைய வந்து மிருக ஜீவன்களை ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மனித இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அழகாக ஆண்டவர் வந்து படைத்திருக்கிறாரு. அது நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஸோ அடுத்து பெண்கள் ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருக்காங்க. அதாவது வந்து நான் கம்பேரிசனுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை நடத்தும்போது அது அழகாக, நேர்த்தியாய், அறிவுபூர்வமாய், நல்ல இன்டெலெக்சுவல் கேரக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கலாம். அடுத்து ரொம்ப பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள பராமரிக்கிறதும் அவங்கள பாதுகாக்கிறதும் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக வந்து பெண்களுக்கு இருக்கும். நிறைய வீட்டில் வந்து பெற்றோர்களை வந்து யார் கவனிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருக்கும். ஆண்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் சொல்லலை. பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க வந்து அப்பாவை நல்லா கவனிக்கிறாங்க, அம்மாவை கவனிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த இரக்க குணம், அந்த கேரிங், அந்த எம்பத்தட்டிக் ஹார்ட் பெண்களுக்கு எப்போதுமே இருக்குது. இது ஒரு தனித்துவமான குணம் பெண்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ரொம்ப வந்து சென்சிட்டிவானவங்க. எப்படின்னா உணர்ச்சி வசப்படுவாங்க, கோவப்பட்டால் ரொம்ப கோவப்படுவாங்க, அன்பு செலுத்தினா ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. யார் மேலே ஏதாவது ஒரு காரியம்னா உணர்ச்சி வந்து அவர்களுக்கு வந்து அதிகமாக இமோஷ்னல் வந்து அவங்க ரொம்ப இமோஷ்னல் பீயிங்காக அவங்க வந்து இருக்கிறாங்க. பட் ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா கத்திடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா வந்து பேசுவாங்க. ஸோ இமோஷ்னல் இது வந்து ரொம்ப அவங்களுக்கு சென்சிட்டிவான கேரக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பெண்கள் வந்து ரொம்ப மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே உங்கள் மனைவிகளோ உங்கள் வீட்டில் இருக்க பெண் அம்மாவையை பார்க்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து
காலையில் எழுந்து அவங்க சமைக்க போகும்போது சமைப்பாங்க, அதே சமயத்தில் கணவருக்கு வேண்டிய காரியங்களை எடுத்து வைப்பாங்க. பிள்ளைங்க அழுவும், அந்த நேரத்தில் பிள்ளைகளை கவனிப்பாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதை ஒரு பக்கம் அயன் பண்ணுவாங்க, சாப்பாடு கட்டுவாங்க. அந்த மாதிரி பல காரியங்களை வந்து அவங்க பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், அந்த ஃபோன் காலை கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ பெண்கள் ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டிஸாக பெண்கள் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபகம் ஜாஸ்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, கணவனோ இல்லை பெற்றோர்கிட்ட அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்களே அதை நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை மறக்கவே மாட்டேன், மனசில் அது இருக்குது. அவங்கள மனசில் அது கஷ்டத்தில் இருக்கோ என்னவோ தெரியல, ஆனால் சீக்கிரத்தில் காரியத்தை என்ன பண்ணுவாங்க, மறக்கவே மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சு அடிக்கடி ஈவெண்ட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. அன்னைக்கு கல்யாணம் புதுசாக வந்தப்போ உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் என்ன பார்த்து முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறத ஈவெண்ட்ஸை நல்லா வந்து பெண்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆண்கள் சீக்கிரத்தில் அப்படியா நான் சொன்னேனான்னு கேட்பாங்க. ஸோ அவங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. இன்னொன்று பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டு பர்சன். இப்போது என்கிட்ட வந்து என்னாச்சு நேற்று அப்படின்னு கேட்டால் நான் உடனே என்ன சொல்லுவேன், இல்லை நேற்று போனேன் இப்படி நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன். நேற்று போனேன்னா பஸ்ஸு கிடைக்கலையா, அப்புறம் நான் ஏறினேன்னா, அப்புறம் வந்தேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பெண்கள். நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம பேரண்ட்ஸ்கிட்டயோ கணவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், விளக்கி சொல்லுவோம். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிற கேரக்டர் உள்ளவங்க. அடுத்து அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ரெண்டு பிரெயினையும், ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினும், ரெண்டு பிரெயினையும் நல்லா உபயோகிக்கிற ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சனாலிட்டி தான் பெண்கள். இந்த பெண்களுடைய தினத்தை கொண்டாடுகிற நாம் வந்து பெண்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸை கண்டிப்பாக நம்ம வந்து அறிஞ்சிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறது தாய்மை இல்லையா? ஸோ அந்த தாய்மை என்ற அந்த ஒரு அழகான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம பிள்ளைகளை பராமரிக்க, குடும்பத்தை பராமரிக்க ஆண்டவர் அழகான ஒரு ஸ்தானம் தாய்மை. அது யாருக்கு கிடைக்கும்? பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஸ்பெஷல் தான். ஆண்டவர் படைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு யூனிக்கான ஒரு போற்றப்படத்தக்க ஒரு பாலார் யாருன்னா பெண்கள் தான். ஸோ நம்ம வந்து நீதிமொழிகள் 31 அதை பற்றி நிறைய வந்து போடப்பட்டிருக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி இந்த பெண்கள் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுகிறோம். அது வந்து எப்படி வந்ததுன்னு வந்து நிறைய நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே ஃபார்வர்ட் மெசேஜஸ் கிடச்சிருக்கும். மார்ச் 1910ஆம் ஆண்டு அவங்க பேர் கிளாரா, அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து இந்த மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாய், சர்வதேச பெண்கள் தினமாய் வந்து அனுசரிக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு தான் அமெரிக்காவில் ஒரு பெரிய புரட்சி நடந்ததாம். ஆண்களுக்கும் பெண்களும் ஒரே நேரம் தான் வேலை செய்யணும், ஆனால் கூலி பெண்களுக்கு வந்து குறைவு. பெண்கள் நிறைய நேரம் வேலை செய்யணும், ஆனால் ஆண்கள் வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சால் போதும். அதை எதிர்த்து பெண்கள் வந்து உள்ளிருந்து போராட்டம் நடத்தினாங்களாம். 75 பெண்கள் அந்த உள்ளிருந்து போராட்டம் நடத்தினதில் அந்த 75 பெண்களும் உயிரை இழந்ததாக கூறப்படுகிறது. அந்த நாளை நினைவு கூறும்படியாய், பெண்களுக்காக அவர்கள் வந்து எடுத்த அந்த நாளை நினைவு கூறும்படியாய் அந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த பெண்கள் எவ்வளோ அழகான நிறைய கேரக்டர்ஸ் சொன்னல, யூனிக்கான கேரக்டர்ஸ் பெண்களை பற்றி. கண்டிப்பாக இந்த பெண்களையும் போற்றணும், வாழ்த்தணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களையும் அக்னாலேஜ் பண்ணணும். எவ்வளோ வேலை செய்கிறாங்கள அவங்களையும் அக்னாலேஜ் பண்ணுறதுனால தான் இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறோன்னா, ஹாப்பி விமென்ஸ் டேன்னு ஒருத்தர் பார்த்து சொல்ல போகிறோம். நம்ம எல்லாரும் நம்மளை விஷ் பண்ணிக்க போகிறோம். விஷ் பண்ணலாமா? ஹாப்பி விமென்ஸ் டே. நம்ம ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ஆண்களும் பெண்களை பார்த்து ஹாப்பி விமென்ஸ் டேன்னு சொல்லுங்க. ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும். இந்த நாளில் வந்து நம்ம வந்து நிறைய பெண்களை பற்றி பேசினாலும் நமக்கு வந்து ஒரு காரியம் என்னென்னா, இன்னும் பெண்கள் நிறைய இடங்களில் வந்து முன்னேறி இருந்தாலும் பல இடங்களில் வந்து இன்னும் பின்தங்கியவர்களாக தான் அவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அவங்கள 2வது வகை சிட்டிசன்ஸாக தான் அவங்கள வந்து
பார்க்குறாங்க, ஒரு அழகு பொருளாக பார்க்குறாங்க, ஒரு காட்சி பொருளாக பார்க்குறாங்க. வீட்டில் வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுகிற ஒரு 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 கேரக்டர்ஸ்குள்ள பெண்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் நம்ம பார்க்காம இருக்கலாம், பட் ரிமோட் பிளேசஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய இடங்களில் நம் பெண்கள் இன்னும் தரைக்குறைவாய் நடத்தப்படுகிறதும், பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த சுதந்திரம் கொடுக்கப்படாமலும், அவர்களுக்கால் என்ன முடியும், அவங்களால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெண்களை இன்னும் இழிவாய் நடத்தக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டு தான் இன்னும் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்கள் இல்லை. பெண்களால் எதையும் செய்ய முடியும். அவங்களால ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இன்னைக்கு நமக்கு ஒரு தலைப்பு இந்த செய்திக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நான் அந்த தலைப்பு என்னன்னா சேஞ்ச் ஏஜென்ட். நான் சிஎம்சி வெள்ளூரில் படிக்கும்போது அடிக்கடி அந்த கிளாஸில் சொல்லி தருவாங்க, ஒரு யூ மஸ்ட் பி அ சேஞ்ச் ஏஜென்ட். ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணுன்னா, ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா, தனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க, தன்னை சுற்றி உள்ள அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க, ஒரு இம்பேக்டை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவாங்க, தன்னை சுற்றி இருக்கிற சொசைட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க தான் சேஞ்ச் ஏஜென்ட். ஸோ இந்த பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம சேஞ்ச் ஏஜென்ட், அவங்க நினைத்தா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்களை சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம். நம்ம எல்லாம் வந்து ஒரு குடும்பம் வந்து முதலாவது நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ குடும்பத்தை எடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேதத்தில் நம்ம வாசிக்கிற அபிகாயிலை பற்றி பார்ப்போம். 1 சாமுவேல் 25:3. அபிகாயில் எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க யாரு? நாபாலின் மனைவி. ஸோ யாராவது வாசிக்கிறீங்களா? போதும். அதோ இதில் பார்த்தோன்னா அபிகாயில் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ரூபவதி, ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவங்க கணவர் எப்படி இருந்தார்? ரொம்ப மூடன், ரொம்ப துராக்கிரதம், அதாவது துன்மார்க்கனாக இருந்தார். அப்படிப்பட்டவங்க தான் வந்து அபிகாயில். அபிகாயில் வாழ்க்கையில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர் நாபால் வந்து அவருக்கு நிறைய ஆடுகள், 3000 ஆடுகள் இருந்தது. 1000க்கு மேலே அவர் சொத்துகள் அதிகம் இருந்தது. ஆடுகளும் மாடுகளும் அவருக்கு இருந்தது. ஸோ இந்த நாபால் என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த காட்டு வழியாக அவர் போய்கொண்டிருக்கும் போது அவருடைய மயிர் கத்திரிக்க கொண்டு போகும்போது தாவீது ராஜா போரில் வந்து தோக்கப்பட்டு காடில் சில மனிதர்களோட அவர் வந்து மறைந்து கொண்டிருந்தார். அப்போ மறைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு உணவு தேவைப்பட்டது. அவங்க ரொம்ப விடாய்த்திருந்தாங்க, அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உணவு தேவைப்பட்டது. ஸோ நாபால் அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க தாவீது ராஜா சொல்கிறாரு, நீங்கள் போய் நாபால் கிட்ட போய் கேளுங்க, நமக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள், நமக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நம்ம ரொம்ப விடாய்த்திருக்கிறோம், நம்ம ரொம்ப களைப்பாக இருக்கிறோம், இந்த உணவு நமக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அந்த மனிதர்கள் வந்து நாபால் கிட்ட போகிறாங்க. போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் வந்து உணவில்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாபால் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவரை கொஞ்சமும் யோசிக்காமல் தாவீது ராஜா கேட்ட உதவிக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. எங்களுக்கே பத்தாது, எங்களுக்கே தேவை அதிகம் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு அது போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாபால் அந்த இடத்துல அவருக்கு தாவீது ராஜாவுக்கு உதவி செய்ய மறுத்தார். அப்போ ராஜாவுக்கு எப்படி இருக்கும்ல, ஏற்கனவே தோற்று போய் அங்கே வந்திருக்காரு, களைச்சி போய் இருக்கிறாரு, ஒரு உதவி கேட்டு போகிறோம், ஒரு உதவி தரலையேன்ட்டு ரொம்ப கோவம் அவருக்கு நாபால் மேலே. ஸோ அவர் என்ன பண்ணார், எப்படியாவது நாபாலுடைய குடும்பத்தை, அவரை சார்ந்திருக்கிற எல்லா சொத்தை எல்லாத்தையும் அழித்திடணும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா என்ன பண்ணார், அவர் மனசில் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தார். ஸோ அந்த செய்தி என்ன ஆச்சுன்னா, அபிகாயில் காதில் வந்து எட்டியது. அந்த நாபாலுடைய மனைவியான, அந்த ரூபவதியான, புத்திசாலியான அவங்க காதில் வந்து அந்த செய்தி எட்டுது.
உங்கள் குடும்பத்தையே அழிக்க போகிறாராம் தாவீது. உங்கள் எல்லாத்தையும் இருக்கிற சொத்தெல்லாம் அழிக்க போகிறாராம், உங்களை சார்ந்த எல்லாத்தையும் அழிக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லி அபிகாயிலுக்கு அந்த செய்தி வந்து காதில் எட்டுது. அந்த செய்தி எட்டினோன்னு அந்த அபிகாயில் என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம வாசிக்கிறோம் அந்த 1 சாமுவேல் 20:18. யாராவது வாசிக்கிறீங்களா? நூறு திராட்சை குலைகளையும் வற்றலா கழுதைகள் மேல் ஏற்றி அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ என்ன பண்ணாங்க அபிகாயில்? உடனே அந்த இடத்துல பார்க்குறோன்னா, அப்போது அபிகாயில் தீவிரமாய், she acted very quickly. அந்த இடத்துல அவ வந்து தாமதிக்கல, தீவிரமாய். தனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அபிகாயில் தீவிரமாய், அந்த வார்த்தையை பார்க்கணும். அடுத்து அவ என்ன பண்றா? நிறைய வெகுமதிகளை எடுத்து நிறைய கழுதையில ஏற்றி அந்த வெகுமதியெல்லாம் என்ன பண்றா? அப்போ ஆடு, அதுக்கப்புறம் வந்து வற்றல், பழங்கள் எல்லாவற்றையும் வச்சு வெகுமதியை ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? அனுப்பி அவ பின்னாலே போகிறா. போயிட்டு அவர் போனவனே என்ன பண்றா பார்த்தீங்கன்னா, அபிகாயில் உடனே நம்ம சாமுவேல் 25:30 நம்ம தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 25வது அதிகாரம் 1 சாமுவேல. அவர் போன உடனே முதல்ல அவன் என்ன பண்ணானா, தரையில முகங்குப்புற விழுந்து, தாவீது ராஜா காலில் முகங்குப்புற தரையில விழுந்து அவ பணிந்து கொண்டாளாம். போய் தன்னை அப்படியே சரண்டர் பண்றா. ஃபர்ஸ்ட் தீவிரமா ஆக்ட் பண்றா, வெகுமதிகளை அனுப்புறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போன உடனே, ஆனா இந்த காரியத்தை என்ன பண்ணாங்கன்னா, அபிகாயில் தன் புருஷனுக்கு அறிவிக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவங்க புருஷனுக்கு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? நீ போகாதன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை என்ன செய்வார் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவள் புத்திசாலித்தனமா புருஷனுக்கு அது சொல்லவில்லை, அறிவிக்கவில்லைன்னு வேதத்தில் போட்டிருக்கோம். அறிவிக்காம அவளே போனா, தைரியமா போனா, உயிர் கூட போகலாம் இல்லையா? ஏன்னா தாவீது ராஜா கொல்லணும் தான் அவர் வந்து பெரிய ஒரு இதோட திட்டத்தோட இருக்கிறார். ஆனா முன்னால போய் முகம் குப்புற விழுந்து பணிந்து அவ பாதத்துல விழுந்து அவ என்ன சொல்றானா, அந்த பாதகம் என் மேல வரட்டும், என் கணவர் செய்த பாதகம் என் மேல வரட்டும், அவர் செஞ்சுட்டாரு, அந்த பாதகத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னை சரண்டர் பண்றா. அடுத்து அவ என்ன சொல்றானா, நான் வந்து இந்த ரத்தப்பழி, நீங்க வந்து எங்களெல்லாம் வந்து கொன்னுட்டா உங்களுக்கு ரத்தப்பழி உங்க மேல வந்துரும்ல, எங்களை பழி தீர்க்கிறது தேவனே ஏத்துக்கிட்டோம், உங்களுக்கு எதுக்கு அந்த ரத்தப்பழி அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, உங்க பகைவருக்கு வந்து ஆண்டவரே நீதி வந்து சரி கட்டட்டும், உங்களுக்கே அந்த ரத்தப்பழி. அதுக்கப்புறம் அடுத்து அவ சொல்றா, உங்க ஆண்டவரே உங்க ஜெபத்தை வந்து ஆண்டவர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, நிலையான வீட்டை உங்களுக்கு கொடுப்பாரு, ஒரு பொல்லாப்ப உங்களுக்கு வராது, இஸ்ரவேலின் அதிபதியா நீங்க ஆவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ். தாவீது தோத்து போய் விடாய்த்து ஒண்ணுமே இல்லாம நிக்கிறாரு காட்டுல. அங்க போய் என்ன சொல்றா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு நிலையான வீட்டை கொடுப்பார், வீடே இல்லை காட்டில் இருக்காரு, நிலையான வீட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராது அப்படின்னு சொல்றா. இஸ்ரவேலுக்கு அதிபதியா நீங்க ஆவீங்கன்னு சொல்லி பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் சொல்லும்போது ராஜாவுடைய மனசு எப்படி இருக்கும்? தோத்து போன ராஜாவுடைய மனசு, ஐயோ எப்படி என்ன வாழ்த்துறாங்க, நான் வந்து அதிபதி ஆவேனா, எனக்கு நிலையான வீடு கிடைக்குமா, நான் வந்து ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ மனசு குளிர்ந்திருக்கும்ல. உடனே தாவீது ராஜாவுடைய மனசு மாறிச்சு. 1 சாமுவேல் 25:35 வாசிங்க யாராவது. தாவீது ராஜா அபிகாயிலுடைய சொல்லை கேட்டு அவளுடைய முகத்தை பார்த்து அந்த அந்த குடும்பத்தை அழிப்பேன்னு சொன்னதே முற்றிலுமா என்ன பண்ண? தாவீது ராஜா மனசே மாறிச்சு. அபிகாயில் அந்த இடத்துல எப்படி இருந்தானா, ஒரு சேஞ்ச் ஏஜென்ட். அந்த குடும்பம் அழிங்க போது, ஆனா அவ தன் கணவன் கிட்ட அறிவிக்கல, தீவிரமா செயல்பட்டா, வெகுமதிகளை கொடுத்தா. என்ன செய்தா ராஜாவின் மனசு
குளிருமோன்னு சொல்லி தான் உயிரை கூட பணைய வைக்காம அந்த இடத்துல போய் என்ன பண்றா, அபிகாயில் தன் குடும்பத்துக்காக தாவீது ராஜா கிட்ட கென்றி மந்தாடி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான். அன்னைக்கு அந்த அழிய போக வேண்டிய அந்த குடும்பம் அழியாம அன்னைக்கு அபிகாயில் காப்பாற்றப்பட்டான். இது நாம இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டா நம்ம குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை நாணத்தோடு கையாளும் போது நம்ம குடும்பத்தை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். நான் புளியாந்தோப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையான பெண்கள் வருவாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக பார்த்து அனுப்புங்கம்மான்னுவாங்க. என்னம்மா அப்படின்னா, நான் கூலி வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு இன்றைக்கி சாப்பாடு இல்லைம்மா. அவங்க ஒரு நிமிஷம் அவங்க கண்ணீர் வரும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா எனக்கு குடிகார கணவர் ராத்திரியெல்லாம் அடிக்கிறாரு, தூங்கவே இல்லைம்மா. என் பையன்லாம் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிற ஜனங்களோட கெட்டு போய் ஸ்கூலுக்கும் போகாமல் கஞ்சா கடிமையாகி இப்படி இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அந்த ஏழை பெண்கள் அந்த சொசைட்டியில் அவங்க அந்த கூலிக்காக வேலை செய்து அந்த குடிகார கணவராக இருந்தாலும் அந்த அடிக்ஷனில் இருந்த தன் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பெண்கள் வேலை செய்து அவங்களுக்காக அவங்க நிற்கிறனால இன்னைக்கு நான் பலர் அப்படிப்பட்ட பெண்களுடைய பிள்ளைகள் திருந்தி நல்ல நிலையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அந்த தனிப்பட்ட அந்த பெண்ணுடைய அந்த அர்ப்பணிப்பு, தன்னுடைய குடும்பத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியம் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஸோ அதனால பெண்களாகிய நாம கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இல்லை, நாமெல்லாம் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஏஜென்ட். இந்த குடும்பத்துக்குள்ளதை மாற்றம்தான் நம்முடைய வேலையா? நம்ம வேலை இந்த சபையை பார்த்தீங்கன்னா நிறைய யார் இருக்கா? ஆண்களை விட பெண்கள். நிறைய பக்தி யாருக்கு இருக்கிறது? பெண்களுக்கு இருக்குது. தேவன் அதிகமாக தேடுறாங்க. நிறைய ஊழியங்களுக்கு வராங்க. ஜெபம் நடத்தும் போது அதுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க, ஊழியங்களை ஈடுபடுறாங்க. இது எல்லாம் யாருக்குள்ளே இருக்குன்னா பெண்கள் அதிகமாக செய்கிறாங்க. ஸோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சபையை ஸ்தாபிப்பதில், ஊழியம் செய்வதில் ரொம்ப பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். நம்ம சமாரியா ஸ்திரியை பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். யோவான் 4:28 நம்ம சமாரியா ஸ்திரீ, அந்த மகள் ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இதில் இருந்து வந்தவங்க. சமாரியா ஸ்திரீகள் யூதர்கள் அவங்க மதிக்கத்தகாத ஒரு பின்னணியத்துலேருந்து வந்தவ தான் இந்த சமாரியா ஸ்திரீ. அவளுடைய கேரக்டரும் சரியான கேரக்டர் இல்லை. அவளுக்கு நிறைய கணவர்கள் அவளுக்கு இருந்தது. அவள் ஒரு நாள் அந்த கிணத்தண்டையில் தண்ணீர் எடுக்கும்போது ஏசு கிறிஸ்து அந்த வழியாக வராரு. அவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட கேட்குறாரு, எனக்கு தண்ணி தாகத்துக்கு தண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சமாரியா ஸ்திரீ சொல்கிறாங்க, நான் ஒரு பாத்திரம் நல்லவே, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி தருவேன், நான் சமாரியன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீ எனக்கு தண்ணி தாங்க, நான் ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீயோட பேசும்போது தான் மேசியா என்பதை அவன் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அந்த உரையாடலில் வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவள் கணவருடன் ஆண்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை கேட்டவுடனே அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுறா பார்க்கலாமா? யோவான் 4:28-29. உடனே என்ன பண்றா? குடத்தை அதை கேள்விப்பட்டு நீ இவர் தான் மேசியான்னு அவளுக்கு தெரிந்த உடனே அவள் எதுவும் சைலண்டாக இல்லை, உடனே அந்த கிராமத்துக்குள்ளே ஓடுறா. குடத்தை உடனே வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா? ஒரு சுவிசேஷகியா அந்த இடத்துல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மதிக்கத்தகாத குலத்திலேருந்து வந்த அந்த பெண் அந்த குடத்தை வச்சுட்டு ஆண்டவர் அறிஞ்ச உடனே அந்த மேசியாவை போய் அந்த ஊர் முழுசும் என்ன பண்ணுறா? அறிவிக்கிறா. அந்த ஊர் அந்த நாளில் மேசியாவை அறிந்து கொண்டது. அந்த பெண் அந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக, ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பர்சனாக அவள் செயல்பட்டா. ஸோ நாமளும் இந்த ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாய், சபையை ஸ்தாபிக்கிறவர்களாய் ஒரு பெண்கள் கண்டிப்பாக இருக்க முடியும்.
நமக்கு பிரேசேஜ் சர்ச்சில் வந்து அன்னாள் ஏஞ்சல் அப்படிங்கிற 2 பேரை வந்து மிஷனரிஸை வந்து தாங்குறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாள் ஏஞ்சல் என்ற 2 சகோதரிகளும் வந்து அவங்க பைபிள் காலேஜில் படிக்கும்போது பீகாரில் ஆரா என்ற இடத்துல வந்து ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் அவங்க இருவருக்கும் தரிசனம் கொடுத்தார். அவங்க 2 பேரும் பைபிள் காலேஜில் ஜெபித்து அந்த ஆராவுக்கு வந்து அவங்க கடந்து போகிறதுக்கு போனப்போ அந்த 2 பெண்களையும் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா 2 பேருக்கும் என்ன ஆகலை, ரொம்ப யங் அவங்க 2 பேரும். அப்போது எல்லாம் 20 வயதுகளில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாமல் பெண்கள் நார்த் இந்தியாவுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, இப்போ போகிறதே நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து திருமணம் ஆகாமல் ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்றனால யாரும் நல்லதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம், நாங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் ஆராக்கு போவோம்னு சொல்லி அவங்க பீகாருக்கு போனாங்க. ஆறால பீகாருக்கு போனாங்க. பீகாருக்கு போன இடத்துல அவங்களுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப கொஞ்சம் காசாம். ஏன்னா இவங்க 2 பேருமே இந்து பின்னியனத்துலேருந்து வந்தாங்க. அதனால் அவங்க ஃபேமிலி கிட்டேருந்தும் எந்த ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லை. ஃபேமிலி பீப்புளே யாரும் வரல. அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் காசு, அந்த பைபிள் காலேஜ் முடித்த உடனே அவங்க பீகாருக்கு ட்ரெயின் ஏறிட்டாங்க. ட்ரெயின் ஏறி அந்த இடத்துல போய் இறங்கின உடனே அவங்களுக்கு என்னென்னா மொழி தெரியாது. அவங்களாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, இங்கிலீஷ் மொழியும் அந்த அளவுக்கு தெரியாது, அங்கே இருக்கிற இந்தி மொழியும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நம்பி கொஞ்சம் பணத்தோடு அந்த இடத்துல போய் அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ அவங்க பலரிடத்துல உதவி கேட்டாங்க. நீங்கள் ஏன் வந்தீங்க, திருப்பி போங்க, நீங்கள் திருமணம் ஆகாமல் இந்த இடங்களுக்கெல்லாம் வரவே முடியாது, நாங்களே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம், நீங்கள் வந்து இங்கே ஊழியம் வந்து ரொம்ப கடினமான பகுதி, திரும்பி போங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவங்க கேட்கல. இருந்த கொஞ்சம் பணத்தில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு உணவும் அந்த இடத்துல உணவு எல்லாம் சரியாக கிடைக்காததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சமோசா வாங்குவாங்களாம். அவங்களோட நான் பேசியிருக்கேன், சொன்னாங்க ஒரு சமோசா வாங்குவாங்களாம், காலையில் அந்த 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 உள்ளே இருக்கிற அந்த மசாலாவை சாப்பிட்ருவாங்களாம், நைட்டு மேலே இருக்கிற அந்த ஓடை வச்சுப்பாங்களாம். இதுதான் பல நாள் அவங்களுடைய உணவாக இருந்துதான். அவங்க ஜெபித்து அந்த வேதத்தில் கையை வைத்து ஹிந்தி மொழி தெரியல ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு யாரும் தெரியலன்னு சொல்லி ஜெபிப்பாங்களாம். ஆண்டவர் அந்த ஹிந்தி மொழியை வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த விதத்தில் அண்ணாளுக்கு ரொம்ப உடம்பு பலவீனமாய் அவங்க வாந்தி பேதி அடைஞ்சு அவங்க ரொம்ப சுகவீனமாக இருந்தாங்களாம். யாரும் துணை இல்லை, கையில் காசு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஜெபித்து அவங்க சுகமானாங்க. அவங்க 2 பேரும் போய் ஒரு இடத்துல உதவி திரும்பவும் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆறால ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே வந்து அவங்க டெய்லரிங் சொல்லி தராங்க, அந்த இடத்துல போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க கிட்ட போய் கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் வேணா கொஞ்ச நாள் உங்களுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுப்பேன், அதுக்கு வச்சு உங்கள் ஊழியத்தை டெவலப் பண்ணிக்கோங்க, ஆனால் தொடர்ந்து உங்களை நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். ஸோ அவங்க கொஞ்ச நாள் அங்கேருந்து அந்த டெய்லரிங்கை கற்றுக்கொண்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னாராம். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி உடுத்திக்கோங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, ஆண்டவர் பாட்டை ஆக்ஷன் சாங் பண்ணுங்க, நான் கிரியேட் செய்வேன்னு சொன்னாராம். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே கலரில் சுடிதார் போட்டுட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களாம். நுழைஞ்சி தேவனுடைய அன்பின் பாட்டை ஹிந்தியில் அவங்க கற்றுக்கொண்டதை ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணாங்களாம். அந்த கிராமத்து மக்கள் அங்கே கூடி வந்து வேடிக்கை பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யும்போது தேவனுடைய அன்பு அவங்க அறிவிக்கப்பட்டது, அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. இன்னைக்கு அந்த 2 சகோதரிகள் இன்னும் திருமணம் ஆகலை. இப்போ அவங்களுக்கு 40 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்க 40 கிராமத்தை ஆதாயப்படுத்தியிருக்காங்க. 40 கிராமத்தை ஆதாயப்படுத்தியிருக்காங்க. அந்த 40 கிராமத்திலும் தலைவர்களை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க, சபை ஸ்தாபித்திருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலை கூட கட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய மருத்துவ ஊழியங்கள் செய்து அவங்கள படிப்பின் காரியத்தில் உதவி செய்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. 2 பெண்கள் திருமணம் ஆகவில்லை, சின்ன வயசு, மொழி தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சபை ஸ்தாபிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு பெண்களால் முடிஞ்சுதா முடியலையா? நாம இங்கே இருக்கிற நம்மளும் கண்டிப்பாக எப்படி ஒரு சமாரிய ஸ்திரீனால செய்ய முடிந்தோ, எப்படி இந்த 2 சகோதரிகள் ஒன்றும் தெரியாது, பணம் கூட இல்லை, சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்களால செய்ய முடிஞ்சதில்ல. அவங்க ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக அந்த எல்லா கிராமங்களும் செஞ்சாங்க. பெண்களாலே நாமளும் இந்த சபையில் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவன் பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக நம்மளால் திருப்ப முடியும். ஸோ சபை, குடும்பம், 3வது சொசைட்டியில் நம்மளால் மாற்றம் கொண்டு வர முடியுமா? என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம்ல. ஆனால் நம்ம வேதத்தில் இன்னொரு கேரக்டரை பார்க்கலாம். அவங்க வந்து எஸ்தர் ராஜாத்தியை பற்றி வாசிக்கும்போது
உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எஸ்தர் ராஜாத்தி ஒரு சாதாரண பின்னணியிலேருந்து ஒரு பொண்ணு இல்லையா. ராஜா அகாஸ்வேரு ராஜா வஸ்தி என்று அவங்க ராணி அவர் தள்ளிட்டார் சில பிரச்சனைகள், சில காரியங்கள்னால. அப்போ அவர் திருமணம் பண்ணும்போது அவர் முயற்சி பண்ணும்போது எஸ்தர் ராஜாத்தி ஒரு யூத குல பெண், ஒரு ஏழையான பெண், அவள் ராஜாத்தி ஆகிறதுக்கு ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைத்தது. அவர் ராஜாத்தி என்ற பதவிக்கு உயர்த்தப்பட்டார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு விரோதமாய் அந்த ராஜ்யத்தில் இருந்த ஆமான் என்ற அவங்களுடைய பிரதானி அவர் என்ன பண்ணாரா, யூத குலத்தை எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது அவங்கள கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் அவர் ஒரு திட்டம் தீட்டி அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து ஒரு கட்டளையும் பெற்றுட்டார். இந்த நாளை யூத குலத்தை அழிக்கணும் அப்படிங்கிற கட்டளையை அகாஸ்வேரு ராஜா கிட்டேருந்து அந்த பிரதானி பெற்றுட்டார். ஆனால் அந்த நேரத்தில் மொர்தேக்காய் யாருன்னா எஸ்தர் ராஜாத்தியுடைய சித்தப்பா. அவர் அந்த அரண்மனை வாசல்லையே இருப்பார். அவர் அதை கேள்விப்பட்டு எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, இந்த காரியம் யூதர்களை அழிக்கிறதற்கு நாள் குறிக்கப்பட்டது, கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இந்த யூத குலத்தை காப்பாற்றணும்னா எஸ்தர் ராஜாத்தியான உம்மால மட்டும்தான் முடியும், நீ தான் செய்ய முடியும். ஏன்னா நீ இந்த இடத்துக்கு ராஜாத்தியா இருக்க. இந்த ராஜ மேன்மை உனக்கு எதுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த யூதர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ராஜ மேன்மை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கலாம். அதனால இதை நீ செய்யணும்னு சொல்லி மொர்தெக்காய் எஸ்தர் ராஜாத்தி கிட்ட சொல்றாரு. ஒரு ராஜாவிடத்தில் போய் பிரவேசித்து ஒரு ராஜாத்தி சொல்லணும்னா ஒரு ராஜா கூப்பிட்டா தவிர அந்த ராஜாத்தி அந்த எஸ்தர் அந்த அகேஸ்வர் ராஜாவை போய் பார்க்கவே முடியாது. சாதாரணமாக நம்ம போய் கணவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க ராஜா கிட்ட போய் பேச முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க கேட்காம முன்னால் போயிட்டாங்கன்னா எஸ்தரை ராஜா கொல்லவும் செய்யலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நான் எப்படியாவது என் யூத குல ஜனங்களை நான் காப்பாற்றணும், நான் மரித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல அங்கு நம்ம பார்த்தோம் அபிகாயில் தீவிரமாய் செயல்பட்டால், இங்கு நம்ம பார்க்குறோம் எஸ்தர் நிதானமாய் முதலாவது தேவனை தேடினாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. அவங்க தாதிமார்கள்லாம் கூப்பிட்டு, நம்ம முதல்ல 3 நாள் உபவாசிக்கலாம், நமக்கு தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் எதையும் செய்ய முடியாது. முதலாவது எஸ்தர் என்ன பண்ணாங்க, தேவனை அவங்க தேடினாங்க. 3 நாள் அவங்க உபவாசித்து தாதிமார்களோடு ஜெபித்தார்கள். எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசுகிறதுக்கு முன்னால் அவங்க 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பிறகு ராஜாவன் அகஸ்வேருவை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட்டிக்கு ஃபீஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது என்ன பண்ணாங்க, ஆமானையும் கூப்பிட்டாங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அழகாக நல்ல ஒரு ஃபீஸ்ட் வைக்கிறா. ராஜாவுடைய மனசு ரொம்ப குளிருது. அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமானும் ரொம்ப சந்தோஷம், என்னதான் அந்த ராஜாவோட என்னை கூப்பிட்டுருக்காங்க அந்த ஃபீஸ்ட்டுக்குன்னு சொல்லி அவரும் வராரு. ஸோ எல்லாரும் அங்கே அந்த ஃபீஸ்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க. முதல் நாள் முடிந்தது. 2வது நாளும் வரணும் அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தி கூப்பிடுறாங்க. 2வது நாளும் அந்த ராஜாவும் ஆமானும் வராங்க. ஸோ 2வது நாளும் விருந்து படைக்கப்படுகிறது. 3வது நாள் வரும்போது அப்போ எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க, அவங்க 8:3 எஸ்தர் 8:3 வாசிங்க. எஸ்தர் 8:3. மூணு நாள் ஜெபித்து விருந்து வச்சு நிதானமாக அவங்க ராஜ சமூகத்தில் அவள் என்ன பண்ணுறான்னா பாதத்தில் விழுந்து அழுது யூதருக்கு விரோதமாய் செய்த யோசனையை அவருக்கு சொல்லி இதை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அழுது அவள் விண்ணப்பிக்கிறா. ராஜாவுடைய மனசு அந்த விண்ணப்பத்தை கேட்டு யார் அப்படின்னு கேட்குறாரு. ஆமான் என்று சொல்லப்பட்ட போது அந்த தூக்கு மரத்தில் அவங்க சித்தப்பாவை தூக்கிலிடுறதுக்காக ஆமான் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்து. ஏன்னா யூதரை கொல்லணும் இல்லையா, அது எல்லாம் அப்படியே காரியம் என்ன பண்ணுது, மாறுதலாய் முடிந்தது. மொர்தெக்காய் சாக வேண்டிய இடத்துல ஆமான் தூக்கில் இடப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் யூத குலம் எல்லாரையும் அவங்க காப்பாற்றினாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய சொசைட்டி,
யூத குலம், ஒரு சமுதாயம், இதையே என்ன பண்ணாங்க, அவங்க சாதாரண பெண்மணி, அவங்க திருமணமாகி அவங்க ஒரு ராஜாத்தியாக மாறினாலும் அவங்க ராஜாக்கு முன்னால் போனால் உயிருக்கே ஆபத்து. ஆனால் இந்த இடத்துல அவங்க எப்படி செயல்பட்டாங்க, தேவனுடைய உதவியை 3 நாள் உபவாசித்து அவங்க அந்த உதவியை பெற்றுக்கொண்டு பின்பு நிதானமாய் 3 நாள் அவங்களுக்கு விருந்து படைத்து 3ஆவது நாளில் காலில் விழுந்து அவங்க கெஞ்சி கேட்கும். ஃபஸ்ட்டு ராஜாவுடைய மனசை குளிர பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கும்போது அந்த இடத்துல உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் மனமிறங்கி யூத குலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. யாரால? எஸ்தர் ராஜாத்தியால். ஒரு சொசைட்டியில் ஒரு பெண், அந்த எஸ்தர் ஒரு சேஞ்ச் ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ நம்ம சொசைட்டியை கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். பண்டிட்ட ரமாபாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் அவங்க ஒரு பிராமண குல பெண். அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது அவங்களுக்கு 10 அவங்க ரொம்ப சிறு வயது பாலிய விவாகம் அவங்களுக்கு பண்ணாங்களாம். அவங்க கணவர் கல்யாணம் பண்ணி அவங்க கொஞ்ச நாளே இறந்துட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் பெருசு, அதாவது பாலிய விவாகம்னா இவங்க ரொம்ப குழந்தையாக இருப்பாங்க, கணவர் ரொம்ப வயது சென்றவராக இருப்பாங்க. 2 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த பண்டிட்ட ரமாபாய் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு படிக்கணுன்ற ஒரு தாகம், பிராமண குல அவங்க வெளிநாட்டுக்கு சென்று அவங்க நல்லா படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க திரும்பி வந்தப்போ அந்த இடத்துல தேவனுடைய அன்பை அவங்க அறிவிக்கப்பட்டது. அவங்க இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக அங்கே பண்டிட்ட ராமபாய் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்க இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க ஊருக்கு போனாங்க. சாதாரணமாகவே நம்மளெல்லாம் ஏற்றுக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு பிராமண பொண்ணு தேவனை ஏற்றுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லி வந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கவே இல்லை. அவங்க வீட்டில் அவங்கள நிராகரிச்சிட்டாங்க. இளம் விதவை, அவங்ககிட்ட ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஸோ அவங்க படித்த படிப்பு அவங்க கூட இருந்துச்சு. அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்க தனியாக போய் அவங்க ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை பெற்று அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்க தனியாக அந்த பெண் பிள்ளையை வளர்த்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ எதிர்ப்புகள், குடும்பத்தில் எதிர்ப்புகள், சொசைட்டியில் எதிர்ப்புகள். ஆனால் முக்தி மிஷன் சொல்லி அவங்க ஆரம்பித்து எல்லாம் ஒதுக்கப்பட்ட பெண்கள், டெஸ்டிடியூட் விமன், அப்புறம் இந்த பாலிய விவாகம், இதற்கெல்லாம் எதிர்த்து அவங்க போராடி பெண்களுடைய நிலைமையை அவங்க என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. ஏன்னா அவங்க அந்த பாதையில் வந்தனால அவங்க அதை செய்தாங்க. கிறிஸ்தவ மதத்தை பெண்களுக்கு எடுத்து கூறி பலரை ஆண்டவர் வண்டையில் அவங்க நடத்தினாங்க. மராத்தி மொழியில் வேதத்தை அவங்க மொழிபெயர்த்தாங்க. இவ்வளோ காரியத்தை ஒரு பிராமண பெண், கணவன் 2 வருடத்தில் இறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் குடும்பம் நிராகரிக்கப்பட்டு தனிமையில் எந்த சப்போர்ட்டும் இல்லாத தேவனை மட்டும் சார்ந்து அந்த சொசைட்டிலே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. முக்தி மிஷன் அப்படின்றது இன்னைக்கும் பண்டிட்ட ராமபாய் ஆரம்பிக்கப்பட்டது இருக்குது. இந்த மராத்திய மொழியில் எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்கன்னா அது பண்டிட்ட ரமாபாய்னால தான். ஸோ பெண்கள் நினைத்தா ஒரு சொசைட்டியும் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ நம்ம பெண்களாகிய நம்ம எல்லாருமே என்னன்னா ஒரு சேஞ்ச் ஏஜென்ட். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், இந்த சர்ச்சில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சொசைட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எப்படி இவங்க பண்ணாங்க, எதனால் இவங்களுக்கு இந்த கிருபைகள் கிடைத்தது அப்படின்னா 3 காரியம். இது ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா, வாழ்க்கையில் எப்படி எஸ்தர் ராஜாத்தி முதலாவது தேவனை தேடினாங்களோ அதே போல் பெண்களும் ஆண்களாகிய நம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணனா, மனுஷக்கிட்ட ஓடக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, யார்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் நம்ம ஒத்தாசை கேட்கணும். எப்படி எஸ்தர் ராஜாத்தி அதை பண்ணாங்க, அதனால தான் ஷி சேஞ்ச் த சொசைட்டி. ஸோ நம்ம முதலாவது தேவனை நம்ம சார்ந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது நம்ம ரொம்ப இமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க, நிதானமாய் 3 நாள் உபவாசித்து ஜெபித்து 3 நாள் ஃபீஸ்ட்டுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு காரியத்தை நிதானமாய் கையாளினாங்க. அதே சமயத்தில் அபிகாயில் என்ன பண்ணாங்க, தீவிரமாய் ஃபாஸ்ட்டாக போனாங்க, வெகுமதியை கொடுத்தாங்க, முகம் குப்புற விழுந்தாங்க. அவங்க தீவிரமாக இந்த இடத்துல செயல்படலைன்னா அவங்க குடும்பத்தையே தாவீது ராஜா அழிச்சிருப்பார். அவங்க என்ன பண்ணாங்க, என் கணவன் துன்மார்க்கர், ஏன் நீ இப்படி செஞ்ச, நீ இப்படி பண்ணிட்டிய, நம்ம குடும்பத்தை கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஏதாவது பேசினாலாம்? என் கணவன் இப்படி எத்தனை பேர் நம்ம கணவர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு புலம்புறோம். ஆனால் அபிகாயில் அப்படி பண்ணாங்களா? நீ போய் அவங்கள போய் ஜட்ஜ் பண்ணாங்களா அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டை? அவங்க பண்ணவே இல்லை.
அவங்க எதுவுமே சொல்லலை. அவர்கிட்ட அறிவிக்கலன்னு போட்டிருக்கு வேதத்தில். கணவன்கிட்ட அவங்க சொல்லக்கூட இல்லை. அவங்க கணவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக அந்த இடத்துல அவங்க உடனே தீவிரமாக அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. இப்போ நான் என்ன படணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த இடத்துல அவங்க செயல்பட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல அபிகாயிலை போல், அந்த எஸ்தரை போல் நம்ம இமோஷ்னல் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஃபேமிலியில் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் எல்லாரும் பேசுகிறது என்ன, ஸ்ட்ரெஸ் பற்றி. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்னால் பண்ண முடியல, எனக்கு வேலை, வீட்டு வேலை, வெளியில் போகணும், என்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் அவங்க அவ்வளோ அழகாக, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒரு இடத்துல யூதத்தையே கொல்ல போகிறாங்க, ஒரு இடத்துல குடும்பமே சாக போகுது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க எப்படி அழகாக மேனேஜ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம எல்லாருமே இருப்பாளருமே நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் கொடுங்க, கிவ் டைம் ஃபார் யோர் செல்ஃப். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை காரியத்தை நீங்கள் செய்யுங்க. புக்கு வாசிக்க பிடிக்குதா, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸோட போய் சேட் பண்ண பிடிக்குதா, நான் ஃபோனில் சொல்ல போய் பேசணும்னு நினைக்கிறீங்களா, பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ், பெயிண்டிங்கோ இல்லை ஏதாவது ஒரு மியூசிக்கோ, இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இல்லை நடந்து வாக்கிங் போங்க. ஸோ ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை நீங்கள் ஏதாவது தேர்ந்தெடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக நம்ம பண்ணாதனால தான் நிறைய நேரத்தில் ஸ்ட்ரெஸ் வருது. கரெக்டாக உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய நேரத்தில் நம்ம பணத்தை வந்து சரியாக கையாளாத போது, நமக்கு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வரும்போது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்னால நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இதை குறித்து போதுக நிறைய உங்களுக்கு அப்புறம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கணும். இப்படி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணும்போது நம்ம இமோஷன்ஸை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். கடைசியாக அவங்க பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துல நீதிமொழிகள் 30:11 வாசிக்கிறோம், அவள் பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்துகிறாள். ஸோ பலத்தினால் இடை கட்டி கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். இந்த இடத்துல நான் அபிகாயில பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு வெகுமதி அனுப்புனாங்களே ராஜாவுக்கு, அதை நீங்கள் பாருங்கள் அவங்க என்னெல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. வறுத்த பருப்பு அனுப்பிச்சிருப்பாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து ஆடு அனுப்பிச்சிருப்பாங்க, ஸோ அது ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். திராட்சைக்குள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க, ஸோ அது என்னது, அயன் ரிச் ஃப்ரூட். அத்திப்பழ அடை அனுப்பிச்சிருப்பாங்க, அப்பம் அனுப்பிச்சிருப்பாங்க, அது கார்போஹைட்ரேட். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பேலன்ஸ்டாக அபிகாயில் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்ற ஒரு ஸ்திரீயாக அவங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அது அந்த அந்த வெகுமதியை பார்க்கும்போது நான் அதை யோசித்தேன். ஸோ எவ்வளோ அழகான ஃபுட்ஸ் அவங்க அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதே போல் நாமளும் நல்ல பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுருக்கும் போது தான் பெண்களாகிய நாம் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், ஒரு சேஞ்ச் ஏஜெண்ட்டாக இருக்க முடியும். நம்ம சொசைட்டி, நம்ம சர்ச் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஏஜெண்ட்டாக, ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பர்சனாக நம்ம கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் மறைந்திருக்கிறோம். பெண்கள் என்ன நினைக்கிறோம், என்னால் முடியுமா, எனக்கு பணபலன் இல்லை, எனக்கு என் வீட்டில் சப்போர்ட் இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கே எனக்கு கவலையாக இருக்குது, நான் என் குடும்பத்தை மாற்ற முடியுமா, என்னுடைய சபையில் தான் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, இல்லை பண்டிட்ட ரமாபாய் பற்றி சொல்கிறாங்களே அவங்கள போகிற என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை அண்ணாள் ஏஞ்சல் சகோதரிகளை போல் என்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் எல்லாம் உப்பாகவும் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வெளிச்சமாகவும் இருக்கீங்க. பெண்கள் எப்படின்னா மெழுகுவர்த்தி போல் அவங்க தன்னை உருக்கிட்டு எல்லாருக்கும் வெளிச்சத்தை தருவாங்க. ஸோ பெண்களாக நாம் இனி மறைந்திருக்கவே கூடாது. நம்மளால் முடியும். நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ பரவாயில்ல. ஹஸ்பண்ட், அந்த அபிகாயிலுடைய கணவர் எப்படி ரொம்ப துன்மார்க்கர், அவள் வந்து போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போய் தான் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஏதாவது, இப்போ தாவீது ராஜா வந்து நம்ம அவர்கிட்ட பேசி தாவீது ராஜா இனி கொல்ல மாட்டேன்னு சொன்னால் அந்த அந்த செய்தியை சொல்ல நம்ம எவ்வளோ ஆசையாக ஓடி வருவோம்ல வீட்டுக்கு. அவள் அபிகாயில் கணவன் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாரான்னு தெரியுமா, குடித்து வெறித்திருந்தான், வேதத்தில் போட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவள் வந்து சொல்லக்கூட முடியல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அவள் அடுத்த நாள் காலையில் தான் சொல்கிறா இந்த காரியம் நடந்ததுன்னு. அவருக்கு என்ன நடந்தது கூட தெரியல. குடிகார கணவர், துன்மார்க்க கணவர். ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் அபிகாயில் இருந்தாங்க. ஆனால் அவங்கனால முடிஞ்சதில்லை. ஸோ கண்டிப்பாக நாம் யாரும் எப்போ நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இதையெல்லாம் பார்த்து நம்ம ஒடிக்கக்கூடாது, நம்மளை மறைச்சிக்கக்கூடாது. நம்மளால் முடியும், என்ன காரியம் நம்மளால் முடியுமோ
அதை வச்சு கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், நம்ம சபையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், நம்ம சொசைட்டியில் நம்மளால் மாற்றம் உண்டு பண்ண முடியும். ஸோ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு. மறைந்திருக்கிற நம்ம பெண்கள் எல்லாரும் எழுந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஏஜெண்ட்டாக ஒரு சொசைட்டியில் நம்ம மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். இது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஆமேன்.